தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தனக்கும் அன்புமணிக்கும் இடையேயான பிரச்சினைக்கு 3 நாட்களுக்கு முன்பே தீர்வு கிடைத்துவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஓசூரில் நடைபெற்ற பாமக மாவட்ட பொதுக்குழுவில் பங்கேற்ற சென்ற ராமதாஸிடம் தனக்கும் தனது மகனுக்கும் இடையேயான பிரச்சினைக்கு எப்பொழுது தீர்வு கிடைக்கும் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். இந்த 3 தொகுதிகள் சேர்ந்த ஒரு மாவட்டம். இப்போ இது மாநகராட்சியாக ஆகிருக்கு. இந்த மாநகராட்சியாக இதை கொண்டு வரணும் செய்யணுன்ட்டு பல்வேறு காலகட்டங்களில் நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம். இதை நம்முடைய கௌரவ தலைவர் ஓய்வறிய உழைப்பாளர் தியாகச்செம்மல் ஜி.கே. மணி அவர்கள் சட்டமன்றத்தில் நிறைய பேசியிருக்கார். இந்த மாவட்டத்திற்காக உங்களையும் சேர்த்து தான் பேசியிருக்காரு. ஆக இன்றைக்கும் அது நிறைவேறி பாடியில்லை. அதை நிறைவேற்றணுன்றது முக்கியமானது. இன்னொன்று, இந்த மாவட்டம் மற்ற மாவட்டங்களை விட பூக்களும் காய்கறிகளும் மிகுதியாக விளைவிக்கின்ற மாவட்டம். ஆனால் இந்த பூக்களை காய்கறிகளை சரியான விலைக்கு மக்கள் விற்க முடியவில்லை. அதை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். கோல்டு ஸ்டோரேஜ், குளிர்பதன கிடங்குகள் நிறைய அமைச்சோம்னாக்கா விலை அதிகமாக இருக்கும்போது அதை விற்பனை செய்ய முடியும். அதுக்கு அரசு ஆவணம் செய்யணும்ட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஆனாலும் அது நடந்த பாடில்லை. இது ஒரு மாநகராட்சி, ஓசூர் ஒரு மாநகராட்சி. ஆனாலும் ஒரு மாநகராட்சி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய இலக்கணம் இருந்தாலும் அது 30 விழுக்காடு கூட அது பூர்த்தி செய்யப்படவில்லை என்பது தான் ஒரு சோகமான வரலாறு. பாதாள சாக்கடை சரியாக இல்லை, தெருக்கள் மற்றும் குடிநீர் வசதி, ரிங் ரோடு நார்த் ரிங் ரோடு, வடக்கு சுற்றுவட்ட சாலை, வடக்கு சுற்றுவட்ட சாலை, சில கோரிக்கைகள், மக்கள் கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள்